சற்று முன் சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் அதிரடி கைது. அதிர்ச்சியில் தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள், பரபரப்பில் பனையூர். 31வது தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாடானது மாமல்லபுரம் அருகே உள்ள கோவளத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் நடைபெற்றிருக்கிறது. இதில் கலந்து கொண்டு பேசிய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் விஜய், தென்னிந்திய மாநிலங்கள் இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 30% அதிகமான பங்களிப்பை வழங்கி தேசிய பொருளாதாரத்தின் முதன்மை இயங்கு சக்தியாக திகழ்வதாக குறிப்பிட்டிருந்தார். உற்பத்தி, ஏற்றுமதி மற்றும் சேவை துறைகளில் முன்னணி வகிக்கும் தென் மாநிலங்கள் தங்களுக்கு இடையேயான பொதுவான சவால்களை எதிர்கொண்டு கூட்டு பலத்தை பயன்படுத்துவதன் மூலம் ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் அதிக வளர்ச்சி வாய்ப்புகளை உருவாக்க முடியும் என்று அவர் வலியுறுத்தினாராம். மாநிலங்களுக்கு இடையேயான உட்கட்டமைப்பு மற்றும் பாதுகாப்பை மேம்படுத்துவது குறித்து பேசிய அவர், பெங்களூருவின் பொம்மசந்திராவிலிருந்து தமிழகத்தின் ஒசூர் வரை திட்டமிடப்பட்டுள்ள மெட்ரோ ரயில் இணைப்பானது தென்னிந்தியாவின் எல்லைகளை தாண்டிய கூட்டுறவு உட்கட்டமைப்பிற்கு சிறந்த முன்னுதாரணமாக அமையும் என்றார். மேலும் இளைஞர்களை சீரழிக்கும் ஆன்லைன் போதைப்பொருள் விற்பனை மற்றும் மாநிலங்களுக்கு இடையேயான கடத்தலை கட்டுப்படுத்த பரிந்துரைக்கப்பட்ட மருந்துகளின் ஆன்லைன் விநியோகத்தை ஒழுங்குபடுத்தும் சட்ட கட்டமைப்பு மத்திய அரசு வலுப்படுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டது அவையில் பெரும் மதிப்புக்குரியதாக பார்க்கப்பட்டது. மேலும் அது மட்டுமில்லாமல் இறுதியாக 2026 தொகுதி மறுவரையறை குறித்த தென் மாநிலங்களில் முக்கிய கவலைகளை முன்வைத்தார். மக்கள் தொகை கட்டுப்பாடு மற்றும் மனிதவள மேம்பாட்டில் சிறந்து விளங்கிய தென் மாநிலங்கள் தொகுதி மறுவரையால் நாடாளுமன்ற பிரதிநிதித்துவத்தை இழக்கும் அபாயம் உள்ளதையும் சுட்டிக்காட்டினார். தேசிய இலக்குகளை வெற்றிகரமாக நிறைவேற்றிய மாநிலங்கள் தண்டிக்கப்படக்கூடாது என்றும் மக்கள் தொகையை கட்டுப்படுத்தியதற்காக நாடாளுமன்ற இடங்களின் சதவீதம் குறைக்கப்படாது என்பதற்கான தெளிவான சட்டப்பூர்வ உத்தரவாதத்தை மத்திய அரசு வழங்க வேண்டும் என்றும் அவர் உறுதியாக கேட்டுக்கொண்டது அவையில் பெரும் மதிப்பை பெற்றுள்ளது. அதே சமயம் தென் மாநில முதல்வர்கள் மாநாட்டில் பங்கேற்பதற்காக அமித்ஷா சென்னை வந்துள்ள நிலையில் எடப்பாடி பழனிசாமியோ அவரை வரவேற்க விமான நிலையம் வரவில்லை என்பது தற்போது பெரும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது. அந்த மட்டுமல்லாமல் அமித்ஷா உடனான எடப்பாடி பழனிசாமியின் சந்திப்பு கடைசி நிமிடத்தில் ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. இந்த நிலையிலோ அதிமுகவின் நன்மைக்காகவே பேச நினைத்தோம் என்று கருதிய அமித்ஷா உடனடியாக சந்திப்பையும் ரத்து செய்ய அறிவுறுத்தியிருக்கிறார். அதேபோல அன்புமணி ராமதாஸ், டிடிவி தினகரன் உடனான சந்திப்பும் கடைசி நிமிடங்களில் ரத்தாகியிருக்கிறது. இதனிடையே சென்னை விமான நிலையம் வந்த அமித்ஷாவை வரவேற்க கூட எடப்பாடி பழனிசாமி வராதது பெரும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது. அந்த வகையில் பார்த்தால் தமிழ்நாட்டில் தவேக ஆட்சியை பிடித்துள்ள நிலையில் தமிழக அரசியல் போக்கை அமித்ஷா பாஜக நிர்வாகிகள் உடனான ஆலோசனைக்கு பின் அறிந்து கொள்வார் என்றும் தெரிகிறது. இதற்கிடையே முதல்வர் விஜயும் முதல் முறையாக அமித்ஷாவை வரவேற்று சந்திப்பு நடத்தியிருக்கிறார். இதனால் தமிழக அரசியலில் என்னென்ன மாற்றங்கள் நடக்குமோ என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மேலும் அது மட்டுமில்லாமல் இதுவரைக்கு நடந்த விஷயங்களில் எம்எல்ஏக்கள் அனைவருக்கும் புதிய வாகனம், ஓட்டுநர், உதவியாளர் என அனைத்தும் அரசு சார்பில் வழங்கப்படும் என்று சமீபத்தில் சட்டமன்றத்தில் அறிவித்தார் முதலமைச்சர் விஜய். இதற்காக பொதுவெளியில் கடும் எதிர்ப்புகள் கிளம்பி வருகிறது. முதலமைச்சரை ஒவ்வொரு முக்கிய தலைவர்களும் எதிர்மறையாக கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில்தான் எக்ஸ்க்ளூசிவ் தகவலானது தற்போது கிடைத்திருக்கிறது. இந்த நிலையில்தான் தமிழகத்தில் நிதி நெருக்கடியும் கடன் சுமையும் அதிகரித்து வரும் நிலையில் 234 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அரசு சார்பில் புதிய கார்கள் மற்றும் கூடுதல் வசதிகள் வழங்கப்படும் என்ற அறிவிப்பை முதலமைச்சர் விஜய் அறிவித்தது தற்போது சர்ச்சையை கிளப்பிவிட்டது. தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற நிதி பற்றாக்குறை இருப்பதாக அரசு கூறி வரும் நிலையில் எம்எல்ஏக்களுக்கான இந்த செலவினம் ஏன் என்ற கேள்வி எழுந்து வருகிறது. இதுகுறித்து பொதுமக்கள் மற்றும் அரசியல் வட்டாரங்களில் கடும் விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. அரசு கருவூலத்தின் நிலை குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிடப்பட்டுள்ள நிலையில் மக்கள் வரி பணத்தில் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு விலை உயர்ந்த வாகனங்கள் வாங்குவது எந்த அளவுக்கு நியாயம் என்ற விவாதம் தொடங்கிவிட்டது. ஏற்கனவே அரசு சம்பளம் மற்றும் பல்வேறு சலுகைகளை பெறும் பிரதிநிதிகள் வாகன வசதிக்காகவும் அரசின் நிதியை பயன்படுத்த வேண்டுமா என சமூக ஆர்வலர்கள் வறுத்தெடுத்து ஒரு பக்கம் வருகின்றனர். குறிப்பாக பார்த்தால் மகளிர் உரிமைத் தொகை உள்ளிட்ட மக்கள் நலத் திட்டங்களை செயல்படுத்துவதில் நிதி தொடர்பான சிக்கல்கள் இருப்பதாக கூறப்படும் நிலையில் இந்த முடிவு மட்டும் தேவையற்ற செலவாக பார்க்கப்படுகிறதா இல்லையா
சமூக வலைதளங்களிலும் இதற்கான எதிர்கருத்துக்கள் அதிகரித்து வருகிறது. இதற்கிடையில் எம்எல்ஏக்களை ஆளும் தரப்பின் பக்கம் தக்க வைத்துக் கொள்ளும் நோக்கில் இந்த சலுகை அறிவிக்கப்பட்டதா என்ற அரசியல் சந்தேகமும் எழுந்து வருகிறது. மாநில வருவாயை அதிகரிப்பதற்காக அமைக்கப்பட்ட உயர்மட்ட குழுவிடம் உரிய ஆலோசனை நடத்தாமல் இந்த அறிவிப்பு வெளியானதாகவும் தகவல்கள் கசிந்து வருகின்றன. இதன் காரணத்தினால் நிதி மேலாண்மை தொடர்பாக ஆலோசனை வழங்கும் அந்த குழுவின் தலைவரிடமும் அதிருப்தி ஏற்பட்டுள்ளதாகவே கூறப்படுகிறது. ஏற்கனவே பார்த்தால் பொருளாதார சவால்களை எதிர்கொள்ள வேண்டிய சூழலில் இத்தகைய முடிவுகள் அரசின் நிதி நிர்வாகம் குறித்த கேள்விகளை மேலும் தீவிரப்படுத்தியிருக்கிறதாம். இதெல்லாம் ஒருபுறம் இருக்க, அறிவிப்புக்கு எதிராக எழுந்துள்ள விமர்சனங்கள் அனைத்துமே முதலமைச்சரின் விஜயின் கவனத்திற்கு சென்றுள்ளதாகவே கூறப்படுகிறது. எதிர்ப்புகளுக்கு அரசு எவ்வாறு பதிலளிக்கப் போகிறது? அறிவிக்கப்பட்ட சலுகைகள் நடைமுறைக்கு வருமா அல்லது மாற்றங்கள் செய்யப்படுமா என்பதே தற்போது தமிழக அரசியல் களத்தில் முக்கிய விவாதமாகவே மாறிவிட்டது. 234 எம்எல்ஏக்களுக்கான கார் அறிவிப்பு தொடர்பான அடுத்த கட்ட அரசின் முடிவு இதற்கு விடையளிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சூழ்நிலையில்தான் தமிழ்நாட்டின் பழம்பெருமை வாய்ந்த பல கட்சிகளையும் தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகள் ஒவ்வொருத்தராக முழுமையாகவே நேரடியாக எதிர்க்க தொடங்கிவிட்டனர். இந்த சூழ்நிலையில் அதிமுக விஜயின் கட்சியை தொடக்கத்திலிருந்தே வலுவாக எதிர்த்திருக்க வேண்டும். ஆனால் விஜயின் மென்மையான போக்கை பார்த்து அவர் தங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் என்று தவறாக கணக்கிட்டு விட்டது அதிமுக. இதுவே அதிமுகவின் மிகப்பெரிய தவறு. கூட்டணி அமையும் என்று நம்பி அதிமுகவினரின் விஜய்க்கு வக்காலத்து வாங்குவது போன்ற சூழலும் உருவாகிவிட்டது. அதுவே அவர்களின் அரசியலுக்கு பின்னடைவையும் ஏற்படுத்திவிட்டது என்று அரசியல் விமர்சகர்கள் கூறி வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் விஜய் தனது அரசியல் வருகையின் போது மிகவும் மென்மையானவர் போலவும் அரசியல் செய்ய தெரியாதவர் போலவும் சுட்டிக்கொண்டார். அது மட்டுமில்லாமல் ஆனால் உண்மையில் அவர் மிகவும் சாதுரியமாகவும் தந்திரமாகவும் தனது அரசியல் காய்களை நிறுத்தியிருக்கிறார் என்பதை சொல்ல வேண்டும். எடப்பாடி பழனிசாமி விஜயை நம்பி தனது அரசியல் வியூகங்களை வகுத்தார். விஜயுடன் நெருக்கமாக இருந்தால் அரசியல் ரீதியாக பலன் கிடைக்கும் என்று நம்பிய அவரோ விஜயின் தந்திரமான போக்கை புரிந்து கொள்ள தவறிவிட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த வகையில் பார்த்தால் விஜய் எடப்பாடி பழனிசாமியை நம்ப வைத்து ஏமாற்றியிருக்கிறார் என்றுதான் கூறி வருகின்றனர். அவர் ஒரு உளவியல் ரீதியான அரசியல் விளையாட்டை விளையாடிவிட்டார். எடப்பாடி பழனிசாமி பாஜகவை நம்பியிருந்தாலும் திமுகவை சரியான முறையில் எதிர்க்காமல் இருந்ததால் தான் ஏமாந்து விட்டார். விஜய் எடப்பாடி பழனிசாமிக்கு வணக்கம் வைக்கவில்லை. இதை ஒரு துரோகமாகவே தான் பார்க்கிறேன். சேலத்தில் எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெறும் சூழலில் உள்ளூர் அரசியலில் உரிய முறையில் கவனம் செலுத்தாதது குறித்தும் எதிர்க்கட்சிகளின் நடவடிக்கைகள் பற்றியும் சிந்திக்க வேண்டும். திமுகவை விட அதிமுகவிற்குத்தான் அதிக சிக்கல்கள் இருந்து வருகிறது. பெரிய பணக்காரர்களுக்கு கட்சியில் பதவிகள் கொடுக்கப்படுவதால் தேர்தல் வியூகங்களில் தொய்வு ஏற்படுகிறது என்றும் ஒரு பக்கம் தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் பார்த்தால் தமிழ்நாட்டின் அரசியல் களத்தில் பல்வேறு பிரச்சனைகளை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இந்த சூழ்நிலையில்தான் நடந்து முடிந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் விதியை மீறிய குற்றத்திற்காக சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர் கைதாகுவதற்கு அதிரடி நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அதிர்ச்சி தகவல்கள் பரவி வருகிறது. இதன் காரணத்தினால் தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள் அனைவரும் பரபரப்பில் இருந்து வருவதாக சொல்லப்படுகிறது.